ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நீங்கள் மற்றவங்களால் ரொம்ப மனசுடைஞ்சி கஷ்டத்தில் இருக்கும்போது இதை ஒரு முறை கேளுங்க போதும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்களே உங்களை ஏமாற்றும் போதும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போதும் சரி, உங்களை காயப்படுத்தும் போதும் சரி, இல்லை உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கனாலும் சரி, ஒரு முறை இதை கேளுங்க. இதை நினைவில் வச்சுக்கோங்க போதும். பதிவுக்குள்ளே போயிடலாமா? இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கதை. இது என் வாழ்க்கையில் ரொம்ப உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இதோட நெருங்கிய தொடர்புடைய ஒரு சம்பவம் இருக்குது. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பெரும் மாற்றத்தை இந்த சம்பவம் கொடுக்கும் அப்படின்னு நம்பி இந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் கொஞ்சம் அந்த ஏரியாவில் பிரபலமான நபர். அவர் வீட்டில் உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ காம்பவுண்டை திறந்துட்டு, அதாவது காம்பவுண்டு கேட் இருக்கு இல்லையா, அதை திறந்துட்டு உள்ளே ஒருத்தர் வரார். சார் தான் சுந்தரங்களா அப்படின்னதும், ஆமாங்க நான் தான், என்ன விஷயம் அப்படின்னதும், என் பேர் முத்து, ஒரு 2 நிமிஷம் சார்கிட்ட பேசணுமே அப்படின்னதும், என்ன விஷயங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கு, சுந்தரத்துக்கு ஒரு லாட்ரி விழுந்திருக்கு, அதை பற்றி தான் ஏதோ கேட்க வந்திருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன அந்த லாட்ரி விஷயமா அப்படின்னதும், இல்லை சார் அது பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா தானே கேசவன் அப்படின்னதும், ஆமாங்க அப்பா தான் கேசவன், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா நீங்கள் அப்படின்னதும், இல்லை சார் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, நான் அப்பா பற்றி சில விஷயம் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னது. இவருக்கு ஒரு முகமே மாறுது. அப்பாவை பற்றியா? அப்பாவுக்கு 90 வயசுக்கு மேலே இருக்குமே, அவருக்கு உங்களை பற்றி நினைவு இருக்குமான்னு தெரியல, சரி நான் வேணும்னா அப்பாட்ட கேட்கட்டுமானா, இல்லை சார் அப்பாட்ட எதுவும் கேட்க வேண்டாம் சார், நான் அப்பாவை பற்றி சில விஷயம் பேசணும் அப்படின்னதும், இப்போ சுந்தரத்துக்கு உள்ளே வந்திருக்கிற அந்த நபர், அவர் பேர் முத்து, அவர் யாருன்னே தெரியல, நானும் உங்களை பார்த்ததில்லை, அப்பாவுக்கும் தெரிஞ்சவர் இல்லைங்கிறீங்க, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடுது. அப்பா அவர் உடனே சொல்கிறார், இல்லை சார் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. சரி உட்காருங்க சொல்லுங்க அப்படின்னது. வேண்டாம் வெறுப்பில் கேட்குறேன், சொல்லியா சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி. அவர் உடனே சொல்கிறார், சார் என் பேர் முத்து, நான் இங்கே பக்கத்தில் தான் சார் இந்த ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறேன் சார், நிலம்லாம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி தொழில் பண்ணுறேன். சரிங்க அப்படின்னதும், என்கிட்ட சார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் சார், அவர் பேர் ஆனந்தன் சொல்லிட்டு வந்தார் சார். அவர் ஒரு தாங்கிட்ட ஒரு பங்களா இருக்கிறதாவும், ஒரு இடத்தோட கூடின பங்களா, அதை விற்று கொடுக்க சொன்னார் சார். அதை விற்று கொடுக்கறதுக்கு சரி நானும் ஒன்று, எப்போவுமே நான் இடத்த போய் பார்த்துட்டு தான் நானே என்ன ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லி விலையெல்லாம் விசாரித்து சொல்லுவேன். அதனால் அவர் கூடிய போய், அது ஊட்டியில் இருக்குது சார் அந்த பங்களா. இவங்க நடக்கிறது வெளி மாநிலத்தில் ஒரு பக்கத்தில் நடக்குது, தமிழ்நாட்டை ஒட்டி ஒரு இடத்துல நடக்குது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். போனோம் சார், போய் பார்த்தா சார் பெரிய பங்களா சார், கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஏக்கர் சேர்ந்தாப்புல எஸ்டேட்டு, பெரிய பங்களா சார், அவ்வளோ வசதிகள் இருக்குது, நிறைய மரங்கள் வச்சுருக்குறாங்க சார், விதவிதமான மரங்கள், பழ மரங்கள், அது இதுன்னு இருக்குது சார். ஆனால் அந்த பங்களாவை பார்த்தாலே தெரியுது சார், இவங்க அந்த ஆனந்தன் அவங்க ஃபேமிலி சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க இங்கே வரதே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்டை பராமரிக்கக்கூடிய வேலையாட்கள் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே பார்த்தாலே தெரிஞ்சு சார். எப்படி கேட்டாலும் குறைஞ்சது ஒரு 30 கோடியிலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் போகக்கூடிய ஒரு இடம் சார். அருமையான இடம், சூப்பராக இருக்கு. ஆனால் ஏன் இவங்க பராமரிக்காமல் இருக்கிறாங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இது ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள இடம் இல்லையா, பெரிய பார்ட்டியாக பிடிக்கணும், கொஞ்சம் நாள் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் அலைஞ்சி சார், இங்கே பக்கத்தில் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பணக்காரர் சார், பெரிய தொழிலதிபர், அவரை போய் பார்த்து சார் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார் சார். அவரும் நேராக ஒரு நாள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்த உடனே ஏன்னா அவர் ரொம்ப சரியான பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸை வச்சு கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிட்டார் சார். என்ன கால்குலேஷன் பண்ணார் அப்படின்னா, இதை அந்த ஆனந்தன் குடும்பம் அவ்வளோவா இங்கே வரது போகிறதில்ல, பழக்கமே இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக விற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக பணம் முடக்கம் இருக்குது போல இருக்குது, சரி அவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, 20 கோடினா எனக்கு ஓகே அப்படின்ட்டார் சார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னடா குறைஞ்சது 30 கோடி போகும், இதை போய் 20 கோடிக்கு கேட்குறாரே, 20 கோடினா சொல்லுப்பா ஒரே பேமெண்ட்டில் முடிச்சிக்கலாம், மற்றபடி அதுக்கு மேலே கூடலாம் முடியாதுன்ட்டார் சார். எனக்கு கோவம்னா கோவம், என்ன சார் நீங்கள் 30-50 கோடிக்கு மேலே போகும், இங்கே இந்த பங்களாவே அவ்வளோ போகும், இந்த இடம் இங்கே விற்கிற இடமே அவ்வளோ போகுமே சார், சுற்றி இருக்கிற அந்த ஏக்கர்லாம் சேர்த்தா எங்கேயோ போகுமே, 20 கோடிக்கு சர்வசாதாரணமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டேன் சார். நான் இருந்தாலும் நீ கேட்டு சொல்லுப்பா பார்ட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டார் சார். சரி எப்படி கேட்கறதுன்னு தயங்கி நான் ஃபோன் பண்ணேன் சார், ஆனந்தன் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி 20 கோடினா ஓகே சொல்லி ஒரு பார்ட்டி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சார் அவர் உடனே ஓகே தாங்க, எனக்கு 20 கோடினா கூட ஓகே தான், வித்துடலாம் அப்படின்ட்டார் சார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சார், என்னது 20 கோடிக்கு இவ்வளோ சொத்து மதிப்பு, 20 கோடிக்கு விற்கிறாரே, சரி ரொம்ப பெரிய
பண கஷ்டம் போல இருக்குது, சரி நானும் விற்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டேன் சார். பேசி என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் சார். எனக்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ இதை நல்லபடியாக விற்று கொடுத்த அப்படின்னா உனக்கு பொதுவாக எல்லாமே 2% தான் சார் கமிஷன் கொடுப்பாங்க, அவர் 5% கொடுக்குறேன்னார். சரி நல்ல பார்ட்டியாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே இதை நான் பேசி முடிச்சு அட்வான்ஸை வாங்கி 50 லட்சத்தை கொடுத்துட்டு ஒரு வாரம், அதாவது அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து ஒரு வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசி ஒரு நல்ல நாளை முடிவு பண்ணி வச்சுருந்தேன் சார். சரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜார்ஜுக்கு மொத்தம் 2 பசங்க ஒரு பொண்ணு சார். அதில் மூத்த பையன் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஒரு மலையிலிருந்து வண்டி என்ன பிரச்சனையோ சார், பிரேக் சரியாக பிடிக்காமல என்ன பிரச்சனையோ வண்டியில் கோளாறாகி பெரிய மலை உச்சியிலிருந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 அடி கீழே விழுந்துட்டான். விழுந்து ரொம்ப செதஞ்சு போய் குலைஞ்சு போய் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் பாடியை கொண்டு வர முடியுது. அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு சார். இது நடந்ததால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உடனே போய் எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்க முடியும். ஜார்ஜுங்கிறவர் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறாரு. அதனால ஒரு 4-5 மாதம் அதை பற்றி கேட்கவே இல்லை சார். சரி இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு ஒரு ஜார்ஜ் அவர் வீட்டுக்கு போய், சார் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படியே நிற்கிது சார், அந்த டிரான்சாக்ஷனை பற்றி என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அது வரைக்கும் அவர் அமைதியாக இருந்தார் சார். உள்ளேருந்து ஒரு குரல், தம்பி கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க சார். பார்த்தா ஜார்ஜ் அவங்களோட மனைவி உள்ளேருந்து வந்தவங்க, எனக்கு என்னமோ தம்பி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஏன்னா எவ்வளவோ தொழில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், லாப நஷ்டங்கள்லாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இது என்னமோ மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு கிறித்துவ மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கூட எனக்கு இந்த ஜோதிடம் இதிலெல்லாம் நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலமான ஜோதிடர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படி யார்கிட்டையாவது எங்களை அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னத்துக்கு இவங்க எதுக்கு ஜோசியம் பார்க்கணுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசியர், அவர் நம்பூதிரியும் கூட சார், அவர்கிட்ட கொண்டுட்டு போய் இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சேன் சார். அவரும் சோழியெல்லாம் போட்டு பார்த்துட்டு இவங்க 2 பேர் ஜாதகத்தையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு 2 பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லையே, நல்ல அமைப்பில் தானே இருக்கு, எதுவும் பிரச்சனை ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையே, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்தில் என் பையன் தவறி போயிட்டான், ரொம்ப ஆசையாக வளர்த்த பையன், இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே அவனுக்கு இது பண்ணதில்லை, ரொம்ப நல்ல பையன் தவறி போயிட்டான். மறுபடியும் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இல்லையே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான அமைப்பு இல்லையேன்னு சொல்லி பார்த்துட்டு அவர் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி சோழி போடும்போது ஒரு வார்த்தை கேட்டார் சார். என்னன்னா, நீங்கள் அந்த கடந்த ஒரு 4-5 மாதத்தில் ஏதாவது புதுசாக தொழில் ஆரம்பிச்சிங்களா? அவர் இல்லைன்ட்டார் சார். சரி வேற ஏதாவது பண்ணினீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைன்ட்டார் சார். அப்போ வீடு மனன் ஏதாவது வாங்கினீங்களா அப்படிங்கும்போது இப்போ அந்த அம்மா சொன்னாங்க சார், ஆமாங்க இதோ இருக்கிறார்ல முத்து, இவர் தான் ஒரு இடம் வந்தது ஊட்டியில் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்குறோம், இடம் வாங்கலை அப்படின்னதும் மறுபடியும் சோழியை போட்டு பார்த்துட்டு நெருப்பை தொட்ட ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார் சார். வேண்டாம், அந்த இடம் வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த இடம் வாங்குறதுல கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லி சோழி வருது அப்படின்னதும் அந்த அம்மா அப்பா ஒரு கனவு சொன்னாங்க சார். எனக்கு தினமும் ஒரு கனவு வருது, அந்த கனவுனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அதனால தான் உங்களை பார்க்கணும்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கனவை சொன்னாங்க சார். என்ன கனவு அப்படின்னா, ஒரு பாழடைஞ்ச ஒரு கிணறு மாதிரியும் இல்லாம, ஒரு குகை மாதிரியும் இல்லாம, ஒரு அறை மாதிரியும் இல்லாம ஒன்று இருக்குது. அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வயசானவர் என்னை காப்பாத்துங்கன்னு அழுகுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னாங்க சார். கனவு கட்டுது எனக்குமே மிரண்டு போயிட்டேன் சார். என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்படி ஒரு கனவு வரதால தான் ஜோசியத்தை பார்க்கலான்னு வந்தோம். இப்போ நீங்க அந்த இடம் வேணான்ட்டீங்க, அதனால அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்தை கூப்பிட்டு அந்த ஜார்ஜ் சொல்லியிருக்காரு, அந்த அட்வான்ஸ் போனால் போயிட்டு போகுது 50 லட்சம். ஏன்னா நம்ம வாங்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டோம், வாங்க முடியல அப்படிங்கும்போது எது தரப்பில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க, நடந்துப்பாங்க. அதனால அது வேண்டாம், அந்த பணம் 50 லட்சம் கூட வேணான்ட்டார் சார். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, 50 லட்சத்தை திருப்பி வேணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் போயிட்டு ஆனந்தன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு நான் நேரில் போயிருந்தேன் சார். போயிருந்தப்ப சார் இந்த மாதிரி அந்த ஜார்ஜ் அவருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது கொஞ்சம் பயப்படுறாரு, இடம் வேணான்னு சொல்றாரு சார். அது ஏன் வேணான்னு சொல்றாரு அப்படின்னு ஆனந்தன் கேட்டார் சார். அதுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்க ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம், அவர் சோழி போட்டு பார்த்துட்டு அந்த இடத்த வாங்க வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னது. அப்ப அந்த ஆனந்தனோட மனைவி இது வரைக்கும் இவர் கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 தடவையாவது அவங்க வீட்டுக்கு போயிருப்பார். ஆனா ஒரு முறை கூட இவர் அந்த ஆனந்தனோட மனைவியை பார்த்ததே இல்லை. இப்ப அந்த குரல் கேட்டு திரும்பி பார்க்கிறார். பார்த்தா ஒரு பொணம், செத்து போன ஒரு சவம் எழுந்து நடந்து வந்தா எப்படி இருக்கும், அப்படி உடம்பெல்லாம் ஒட்டி போய் கண்ணெல்லாம் உள்ள போய் அப்படியே
திடீர்னு ஒரு சவத்துக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த நிலமையில் ஒரு அம்மா எழுந்து வெளியில் வந்து நீங்கள் தான் முத்தா அப்படின்னதும் அப்படியே எனக்கு நடுங்கி போகிறாரு. அந்த அம்மாவை பார்த்தேன். ஆமாம்மா சொல்லுங்கள் அப்படின்னதும், எங்களை கூட அந்த ஜோசியர்கிட்ட அழைச்சிட்டு போக முடியுமான்னதும், ஏம்மா என்ன விஷயம், எதுக்குமா நீங்கள் ஜோசியரை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, எனக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த மாதிரி ஒரு கனவு வருது. என்னம்மா கனவு வருது அப்படின்னு கேட்டால், அதே கனவு. ஒரு குகைன்னு சொல்ல முடியாது, ஒரு கிணறுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரூம்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு இருட்டான இடத்துல ஒரு வயசானவர் உள்ளே உட்காந்துட்டு அழறார், என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. அதே கனவு ஜார்ஜோட மனைவி சொன்ன அதே கனவை ஆனந்தனோட மனைவியும் சொல்கிறாங்க தனக்கு வரதா. சரிம்மா போகலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ஜோசியர்கிட்ட கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆனந்தனோட மனைவி புரோக்கர் முத்து 3 பேரும் நேராக அங்கே போனதும் இப்போ அவர் உட்கார வச்சுட்டு எப்பயுமே சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து அவர் சோழி போட்டு பார்க்கறது ஜோதிடம் பார்க்கறதெல்லாம் பார்ப்பார். இப்படி நோட்டை வாங்கி வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த நோட்டு வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே காற்றுல ஃபேன் காற்றுல இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்குது. சரின்னு இப்படி அந்த நோட்டு மேலே கையை வச்சு நிப்பாட்டுற நேரம் பார்த்தா அந்த கட்டத்தை பார்த்த உடனே இவர் நெருப்பை தொட்ட மாதிரி தன்னோட கையை டக்குன்னு எடுத்துக்கிட்டார். எடுத்தவர் அப்படியே நோட்டை மூடி வச்சுட்டு தன்னோட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நோட்டை திறந்தவர் அப்படியே நடுங்கிறார். பொதுவாக நெருப்பை தொட்ட குழந்தை எப்படி வெடுக்குன்னு கை எடுக்கும், அந்த மாதிரி அந்த நோட்டை பார்த்து அப்படியே நடுங்கிறார். நடுங்கிட்டு, ஐயா நீங்கள் ஏதோ பண்ணக்கூடாத பெரும் பாவத்தை பண்ணியிருக்கிறீங்க, மன்னிப்பே இல்லாத பெரும் பாவம் ஏதோ உங்கள் வம்சமாக இருக்குது. என்ன சொல்கிறாரு, உங்களோட வம்சத்தில் பண்ணக்கூடாத பெரும் பாவம், மன்னிப்பே இல்லாத பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை டப்புன்னு மூடி எட்ட வச்சிட்டார். அடுத்து அந்த மனைவி, அந்த ஆனந்தனோட மனைவி, அவங்க நோட்டை எடுத்து பார்த்தா, அம்மா உங்கள் ஜாதகமும் அதே தான், பண்ணக்கூடாத மன்னிக்க முடியாத யாருக்கோ பண்ணக்கூடாத கொடுமையான பாவத்தை பண்ணின ஒரு சந்ததியிலேருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதாவது அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை மூடி வச்சுறாரு. மூடி வச்சது இவங்க நடுநடுங்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இப்படி மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை என்னோட தந்தையார் செஞ்சதா சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்போ தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னதும், அதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த ஆனந்தனும் சொல்கிறாங்க. தனக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறத ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்மா முத்துக்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாங்கல்ல, அப்பயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று மாற்றி ஒன்று சிக்கல் எங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அதனாலையும் நாங்கள் ஜோசியரை பார்க்கணுன்னு நினைக்கிறோன்னு தான் அவங்க சொல்லியிருப்போம். அதுக்கு தான் இப்போ ஒரு கூட்டு வந்திருக்கார். இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க உண்மையை என்ன அப்படின்னா, இந்த ஆனந்தன் கூட பிறந்தவர் 3 பேர். அண்ணன் ஒருத்தர், 2வது பையன் ஆனந்தன், 3வது தம்பி ஒருத்தர் இருக்கார், ஒரு தங்கை. இந்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு முறை கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு தண்ணி லாரி அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கார் மேலே ஏறி இறங்கிடுச்சு. அப்படியே அந்த அண்ணனை வழிச்சு கூட எடுக்க முடியாத நிலையில் தவறி போயிட்டார். இந்த தம்பி இருக்கார் இல்லையா, இந்த தம்பி இவரும் அதே மாதிரி தான். ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்து ஆள் உடலே கண்டுபிடிக்க முடியாத தவறி போயிட்டார். இதெல்லாம் நடந்தது ஒரு வருஷம், அடுத்த வருஷம். என்னோட தங்கையோட கணவர் திடீர் விபத்தில் இறந்து போயிட்டார். அதனால் என் தங்கை 3 மாதத்தில் அந்த விபத்தை பார்த்ததுனால 3 மாதத்தில் பித்து பிடிச்சி போய் இப்போ வரைக்கும் பித்து நிலையில் இருக்கிறா. இதோட போச்சுங்களா, எனக்கு 2 பசங்க, எனக்கு 3 பசங்க, மூத்தவ பொண்ணு, அப்புறம் 2 பசங்க. பெரியவன் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், ரொம்ப கெட்டிக்காரன், எல்லாம் பண்ணுவான், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவான். 10வது மாடியில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு கிரேன் ஆக்சிடெண்ட், அப்படியே கட்டடங்களுக்குள்ளே சிக்கி என் பையனோட முகத்தை கூட கடைசியாக பார்க்க முடியாமல் போச்சு. அப்படியே நஞ்சு போன நூல் மாதிரி சதியாக பிரித்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு கொடுமை சார் அப்படி சொல்லி அந்த அம்மா அழுகுறாங்க. சரி அதோட போச்சா, என் பொண்ணுக்கு ஒரு விபத்தில் என் பொண்ணுக்கும் சரி அவளோட கணவனுக்கும் சரி 2 கையுமே செயல்படாமல் போயிடுச்சு சார். ஒரு பெரிய விபத்து, செயல்படாமல் கஷ்டப்படுறாங்க சார். இப்போ ஒவ்வொரு நாளும் இது மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒன்று, இல்லை தொழிலில் ஏதாவது ஒன்று, குடோனில் தீ பிடிச்சி எறியறது, இப்படி ஒன்று மாற்றி ஒன்று. ஒரு நாள் நாங்கள் நிம்மதியாக இருந்திருக்கோம் அப்படின்னா அது விரல் விட்டு எண்றதுக்கு கூட முடியாது. இப்படி ஒரு நாள் கூட நாங்கள் நிம்மதியாக இருந்ததில்லை. இவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். அப்படி எங்கள் அப்பா என்ன தான் பாவம் பண்ணியிருக்காருன்னு விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது, இதுக்கு பிராயச்சித்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட 2 பேரும் அழுதுகிட்டே கேட்குறாங்க.
அவர் சொல்லிட்டார், இதுக்கு பிராயச்சித்தம்னு ஒன்றுமே கிடையாது, இது மன்னிக்க முடியாத பாவம், இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. வேணும்னா ஒரே ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட போய் எந்த குடும்பத்துக்கு உங்களால் உங்கள் அப்பாரால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை அவங்க மனசார மன்னிச்சா உங்களுக்கு இதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கும். அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே, உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல, அவங்களுக்கு சந்ததிகள் இருக்காங்களான்னு தெரியலையே, குடும்பமே அப்பயே சின்ன பின்னமாயிட்டதான் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னதும் ஜோசியர் சொல்கிறார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்னதை செஞ்சு பாருங்கள், ஒருவேளை உங்கள் கஷ்டங்கள் குறையலாம். நல்லா கேட்டுக்குங்க, கஷ்டங்கள் குறைய தான் செய்யலாமோ தவிர தீந்துரும்னு நான் சொல்லலை. இவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தை கூப்பிட்டு, முத்து எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இந்த பணம் 50 லட்சத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அடுத்தவன் பணம் நமக்கு வேண்டாம், ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவங்களுக்கே எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு கையில் இன்னொரு பணம் கொடுக்குறாரு. கொடுத்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிற அந்த நபர் சொல்கிற குறிப்புகளை வச்சு அவரை உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ தான் அந்த முத்து யாரை பார்க்குறார், சுந்தரத்தை பார்க்குறார். இவ்வளோ நேரம் கொஞ்சம் வெறுப்புலையும் இதுலேயும் கேட்டுக்கிட்டு இருந்த சுந்தரம் இப்போ தான் புரியுது அவருக்கு. ஓ, நீங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னீங்கல்ல, இதுக்கு தானா, சரி நீங்கள் யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, என்ன விஷயமா என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் இப்போ முத்து சொல்கிறார். சார், அவங்க பண்ண பாவம் எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தான், உங்கள் குடும்பத்துக்கு தான்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 4-5 வருஷம் ஆச்சு சார். இப்போ தான் சார் அக்கம் பக்கம்லாம் விசாரித்து அப்பா இருக்கிறாருன்னு நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இப்போ நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு தான் அவர் சொன்னாராம். சார், அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சார், அவங்க அப்பா பண்ண பாவத்தால் அவங்க பிள்ளைங்க எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். உங்களுக்கு பண்ணது பெரும் பாவம் தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அவங்க அவங்கள ஒரு தடவை பார்க்கணுன்றாங்க அப்படின்னதும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வெறுப்பில் மட்டும் இருந்த அந்த சுந்தரம் இப்போ தான் கேட்குறேன், உங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார், அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். ஓ, ஒரு சிறப்பு விஷயத்தை நல்லா கேட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன், என் தரப்பையும் கேட்டுங்க. எங்கள் அப்பா பேர் கேசவன், இங்கே பக்கத்தில் இருக்க ஆதிசிவன் கோவிலில் பூசாரி, மொத்தம் ஒரு 7-8 பேர். அதில் எங்கள் அப்பா ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டார், கொஞ்சம் எல்லாத்துலேயும் அசமந்தம், என்ன சொல்ல போனால் மந்த புத்தின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி. ஆனால் ரொம்ப நேர்மையான மனுஷன், ரொம்ப நேர்மை, அப்படி ஒரு நேர்மையை பார்க்க முடியாது. இங்கே தான் பக்கத்தில் கோவிலில் இருந்து வீடு கொடுத்துருந்தாங்க, அந்த வீட்டில் தான் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, என் தங்கை, இந்த 5 பேரும் ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமான குருவி கூட வாழ்ந்துட்டு இருந்தோம். சொற்பமான வருமானம் தான் எங்கள் அப்பாவுக்கு, ஒரு மாதமானால் ஒரு 300 ரூபா 350 ரூபா தான் சம்பளம். சில நாட்கள் எங்களுக்கு சாப்பாடே அந்த கோவில்லேருந்து வர பிரசாதம் தான். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். சின்ன குருவி கூட இருந்தாலும் கஷ்டம் நிறையா இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தது. நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். என் தம்பிக்கு அப்போ தான் ஸ்கூல் போகிற வயசு, என் தங்கைக்கு அதை விட கொஞ்சம் வயசு கம்மி. எங்கள் அம்மாவுக்கு இந்த ஊர் தான் உலகம், இந்த ஊரை விட்டு வெளியூரே தெரியாது. அதுலேயும் எங்கள் குடும்பம் தான் எங்கள் அம்மாவுக்கு உலகம். அப்படி ஒரு ஆச்சாரம், அப்படி ஒரு எங்கள் மேலெல்லாம் பாசம். அப்போ இந்த ஊர் கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக ஒருத்தர் வந்தார், நம்பியாண்டான் அவர் பேர். வந்தவர் ரொம்ப பெரிய பணக்காரர், ரொம்ப கெட்டிக்காரர். ஏன்னா நிறைய கோவில்களுக்கு அவர் தர்மகர்த்தாவாக இருந்திருக்கார், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி ஊரே அவங்கள பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லும். ஆனால் அவரோட உண்மை முகம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. எதெல்லாம் அழகாக இருக்குதோ, எதெல்லாம் ரொம்ப தங்கமாக இருக்கோ, எதெல்லாம் வைரமாக இருக்கோ, எதெல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கோ, எதெல்லாம் கோவில் நகையோ, அதெல்லாம் கணக்கெழுதுறேன்னு சொல்லி தங்கணக்கில் எழுதிட்டார். அவர் இங்கே மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ மக்கள்கிட்ட தன் கைவரிசையை காட்டியிருக்கார். ஆனால் அவரை ஏற்று யாரும் எதுவும் கேட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பணக்காரர். அவரை ஏற்று யாராவது வாய் பேசினா தாங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவங்க வாய் அடைச்சிருவார். அதே மாதிரி தான் இங்கே இருந்த கோவில்லையும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பவுனுக்கு மேலே தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், பவளம்னு என்னென்னமோ அதிலெல்லாம் பெரும் பகுதியை தான் கணக்கில் எழுதிட்டார். இது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் அவர் பண்ண அந்த தப்பால் மாட்ட போகிறது யார் அப்படின்னு அவர் யோசிக்கலை.
ஒரு சமயம் இங்கே ஊர் கமிட்டி ஒன்று இருக்குது, அது மூலமாக நகையெல்லாம் கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தப்ப அவர் இந்த நகையெல்லாம் திருட்டு போயிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் மேலே கை காட்டினார் பாருங்க. அது யார் தெரியுமா? எங்கள் அப்பா. மந்த புத்திக்காரர், நேர்மை மட்டுமே தெரிஞ்சவர், ஒரு ரூபா கூட தட்டில் விழுற காசை கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராத அந்த உன்னதமான மனிதர் கேசவன்ற எங்கள் அப்பாவைத்தான் திருட்டு பட்டம் கட்டினார். உடனே போலீஸ் வந்தா, விசாரிச்சா, உடனே அடிச்சுட்டு போயிட்டா. கேஸ் போட்டாங்க, கோர்ட்டுக்கு போச்சு. எங்களுக்கு ஒரு நல்லவர்னு தெரிஞ்சவங்கெல்லாம் கூட எங்களுக்காக சாட்சி சொல்லலை, வரலை. ஏன்னா அவர் பணம் அவங்க யாரையும் வர விடலை. கோர்ட்டில் இவர் தான் திருடினார்னு முடிவாயிடுச்சு. திருட்ட எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இவருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னார். தண்டனை கொடுத்துட்டாங்க, 14 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் நேராக ஜெயிலுக்கு போயிட்டார். அவ்வளவுதான். அதான் நாங்கள் கடைசியாக சிரித்து சந்தோஷமாக இருந்த நாள். உடனே கோவில் சொத்தை திருநவங்களுக்கு கோவில் கொடுத்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி வெளியில் வீசி என்ன என் தம்பியை என் தங்கையை எங்கள் அம்மாவை நடுத்தெருவில் இழுத்து போட்டுட்டா. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். உடனே பக்கத்தில் இருக்க எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போனோம். அவர் சொல்லிட்டார் ஒரே வாரத்தில், திருட்டு பயலோட பசங்களையும் கொண்டாட்டியும் என் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ட்டார். எங்கள் சித்தப்பா வீட்லேயும் அதான் சொன்னாங்க, ஊரே எங்களை திருடனோட பசங்க, திருடனோட மனைவி அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசிச்சு, ஏசிச்சு. ஒருத்தர் கூட ஒரு வேளை சாப்பாடு கூட போடல. கொலை பட்டினி 2 நாளாக நாங்கள் 4 பேரும் கொலை பட்டினி. ஊரில் ஒருத்தர் கூட தண்ணி கூட கொடுக்கல. என் தங்க பசி தாங்க முடியாமல் துடிச்சா. வேறு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் அம்மா எங்கள் 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு வந்துட்டா. அங்கே ஏதாவது வேலை கிடைக்கும். 3ஆவது நாள் பசி. ஒவ்வொருத்தரும் செத்துருவோம் போல் இருந்துச்சு. இனிமே தாங்க முடியாதுன்னு என் தங்க எங்கள் அம்மா மடியில் கடந்து அழறதை பார்த்து எங்கள் அம்மா தாங்கிக்க முடியாமல் எந்த ஒரு பொண்ணும் செய்ய துணியாத, செய்ய விரும்பாத ஒரு விஷயத்த செஞ்சா. எங்களோட பசியை போக்குறதுக்கு அவள் கொடுத்த வேலை தன்னோட உடம்பு. வேறு வழியே இல்லை, அந்த பாவகரமான தொழிலை செய்கிறதுன்னு முடிவு பண்ணான். ஏன்னா யாரும் எங்களுக்கு மதிக்கலை, யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை, யாரும் எங்களுக்கு ஒரு வேலை சோறு போட தயாராக இல்லை. நாயை விட கேவலமாக விரட்டினா. வேறு வழியே இல்லை. எங்கள் அம்மா எங்கள் ஒவ்வொருத்தரோட பசியும் தீர்க்கறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட உடம்பை விற்று எங்களுக்கு சோறு போட்டா. ஒரு வேளை சோறோ 2 வேளை சோறோ. நல்ல வைராக்கியமாச்சு எனக்கு. மனசெல்லாம் வைராக்கியம். எப்படியாச்சும் படிக்கணும், இந்த நிலமை மாறணும்னா நம்ம படிக்கணும். கிடைச்ச வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு நல்லா படித்தேன், நிறைய படித்தேன். ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கினேன். பெரிய நிலைமையில் வந்தேன். அந்த ஊரில் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு ஊர் மாதிரி இந்த ஊருக்கு வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் நல்ல வீடு கட்டினேன். என் தம்பிங்களை படிக்க வச்சேன். என் தங்கைக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் அம்மாவை என்னோட அழைச்சிட்டு வந்துடலான்னு போய் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன்டா. நான் பாவம் பண்ணிட்டேன், மன்னிக்க முடியாத பாவம். இப்படி ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் இருந்தோமோ அதெல்லாம் போய் மன்னிக்க முடியாத பெரும் பாவத்தை பண்ணிட்டேன். இனிமே நான் உன் வீட்டுக்கு வர்றது சரியாக இருக்காது, இந்த பாவியோட காலடி உன் வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே ஊர்லேயே கொஞ்ச நாள் இருந்து இறந்து போயிட்டான். யாரோ சொல்ல கேட்டான், எங்கள் அம்மாவை கார்பரேஷன்லேயே அனாதைன்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு போயிட்டதான். எவ்வளவோ முயற்சி பண்ணி அவளுக்கு கடைசியாக ஒரு கொல்லியாவது வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அரசாங்கமே அதெல்லாம் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். என் மனைவி குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறோம். 14 வருஷம் கழித்து எங்கள் அப்பாவை போய் அழைச்சிட்டு வந்தேன் சார். போனால் இதுதான் அதிர்ச்சினா, அங்கே போனால் இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அங்கே அவரை நான் 500 பவுனு திருடினவனா எங்கடா வச்சுருக்கேன்னு சொல்லி தினமும் அடி உத சார். திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்ற தைரியம் அவங்களுக்கெல்லாம். அதுவும் இவன் தானே அப்படின்னு சொல்லி தினம் அடிச்சிருக்காங்க சார். தினம் அடி, தினம் உத. உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் உருவிட்டு ஒரு ஆணுக்கு என்ன கொடுமைலாம் நடக்கக்கூடாதோ அது அத்தனையும் எங்கள் அப்பாவுக்கு நடந்துருக்கு சார். எங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா ஒரு பெண்ணாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அதுக்கு சமமாக எங்கள் அப்பா ஒரு ஆணாக கஷ்டப்பட்டுருக்காரு. அவ்வளோ இன்னமும் அவர் உடம்பெல்லாம் பார்த்தா அங்கங்கே தழும்புகள். அதை பார்த்தாலே நமக்கு மனசே கேட்காது, அப்படி ஒரு தழும்பு. இதில் அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அந்த கேசவன் யாரோ தான் யாரோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவர் அப்படி தான் ஆயிட்டார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் சொன்னது எல்லாமே என்ன, அந்த நகை திருட்ட அந்த கேசவன் தான் பண்ணான், அதுக்கு நிறைய சாட்சி இருக்குது, கோர்ட் வரைக்கும் கூட போனாங்க, நிறைய பேர் சாட்சி சொல்லி அவனுக்கு தண்டனையும் கிடச்சிச்சின்னு சொல்கிறார். இப்போ அவர் நம்புறது என்னென்னா,
அவர் கேசவன் இல்லைன்றதை மறந்துட்டார். இந்த கேசவங்கிறது வேற யாரோ தான் யாரோன்னு நினச்சிட்ருக்கார். அந்த நிலமையில தான் இருக்கார். உள்ளே இருக்கார், வேணா பார்க்குறீங்களா அப்படின்னதும் இப்போ அந்த முத்து கண்ணிலேருந்து அப்படியே தாங்க முடியாத கண்ணீர். எனக்கே இப்போ சொல்லும்போது தொண்டெல்லாம் அடைச்சிருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படி ஒரு சோகம். உள்ளே போனால் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துருக்கார் அந்த கேசவன். 90 வயசுக்கு மேற்பட்ட அந்த வயசானவர். உங்களை பார்க்க வந்திருக்கிறார். என்ன விஷயமா? கோயில் அர்ச்சனை பண்ணுமா? அர்ச்சனைனா நீங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வேறு ஏதாவது பூஜை பண்ணணும்னா அங்கே தர்மகர்த்தா இருப்பார், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ரிசிப்ட் கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு வாங்க, நான் பண்ணித்தரேன். அவர் இன்னும் தன்னை அந்த கோவிலில் இருக்க ஒரு அர்ச்சகர்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் அவர் தான் கேசவன் அவருக்கு தெரியாது. அப்பா அதுக்காக இவர் வரல, நம்ம கோவிலில் ஏதோ திருட்டு நடந்துச்சாமே அதை பற்றி கேட்க வந்துருக்கு. ஓ, அந்த திருட்டா? அது எனக்கு நல்லா தெரியும். இந்த கேசவன் பையன் தான் பண்ணான். பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பான், நல்லவன் நினச்சிட்டு இருந்தா அவன் தான் பண்ணிட்டானா. எல்லாரும் பேசிக்கிறா, இங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறா, கோர்ட் வரைக்கும் போய் தண்டனை கூட அவனுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. செஞ்சிருப்பான் அவன். இந்த முத்துக்கு கண்ணீர் அடக்கவே முடியல, அப்படியே அழுதுகிட்டே வெளில வரார். சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு நடந்திருக்கிறது மன்னிக்க முடியாத பெரும் பாவம் தான் சார். அந்த நம்பியாண்டான் அவர் பண்ணது பெரும் தப்பு தான். ஆனால் அவர் இருக்கும்போது அவர் அனுபவித்தது ஒரு 90% தான். அப்படின்னா அவரோட பசங்க, இந்த ஆனந்தனும் இருக்கட்டும், அவங்களோட பேர பசங்க எல்லாம் அனுபவிக்கிறது 1000 மடங்காக இருக்குது சார். எனக்காக ஒரே ஒரு முறை அவங்க உங்கள் அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு முறை கேட்கட்டுமா சார் அப்படின்னதும் சுந்தரம் சிரிச்சுக்கிட்டு, சரி உங்களுக்கு ஏதோ நல்ல மனசு போல், அடுத்த மாதம் எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியில் போகிறாங்க, ஒரு நாளை சொல்லி அன்னைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ இந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா அவர் இருக்காரா, அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பழம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கிட்டு அந்த நாள் இறங்குறாங்க. இறங்கினதும் சுந்தரம் சொல்லிட்டார், அதெல்லாம் வேண்டாம், கூடாது, அதெல்லாம் எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க, உங்களை உள்ளே விட்டதே பெரிய விஷயம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவை தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கிற அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாரு, அப்பாவை இந்த மாதிரி காமிக்கலாமா, அவங்க வரேன்றாங்களே, அப்பாவுக்கு என்ன ஆகிடும், 90 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவருக்கு என்ன ஆகிட போகுது, ஒருவேளை இவங்களெல்லாம் பார்த்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவருக்கு பழைய நினைவுகள் வரலாம் இல்லையா, அவங்கள திட்டினாலும் திட்டட்டும், மன்னிச்சாலும் மன்னிக்கட்டும், இல்லை வராமை கூட போகட்டும், அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி அது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் சம்மதிச்சும் இருக்கார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்ததும் நேராக அவர் அதே சாய்வு நாற்காலியில் உட்காந்துருக்கிறார். ஓடி போய் 2 பேரும் காலை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்க? அர்ச்சனைனா நீங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வாங்க, இல்லை வேறு ஏதாவது பூஜைக்குன்னா தர்மகர்த்தாவை போய் பாருங்கள். அதே தான் சொல்கிறார் அவர். நாங்கள் அதுக்கு வரலைங்க, நாங்கள் நம்பியாண்டனோட பையன், நான் இது என் மனைவி. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றுமே புரியல உங்களுக்கு, என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. எங்களை மன்னிச்சிருக்க, எங்களோட சந்ததியிலே இல்லாமல் போச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கஷ்டத்துலேயும் வேதனையிலையும் துன்பத்துலேயும் இருக்கும். உங்களுக்கு எங்கள் அப்பா பண்ணது மன்னிக்க முடியாத பாவம் தான், இருந்தாலும் அவர் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். இதுக்கு மேலே எங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் மன்னிச்சாலும் மன்னிக்கலைனாலும் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கோம், மனசார மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் நீங்கள் அனுபவிச்சது மாதிரி வேதனை அனுபவிக்கலை, உங்களுக்கு நடந்தது மன்னிக்க முடியாத கொடுமை தான், நாங்கள் மறுக்கவே இல்லை, நாங்களும் அதுக்கு சமமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்ல. அவர் ஒன்று, எந்திரிப்பா, நீ யாராக இருந்தால் என்னப்பா, எந்திரிப்பா, உன் நல்ல மனசுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க போங்க அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. அவர் இன்னமும் தான் கேசவன் அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட துன்பம் அவருக்கு தான்றதும் தெரியாது. அப்பா அவங்ககிட்ட சொல்கிறார், ஆமாம் உங்களுக்கு தெரியுமா, நம்ம கோயிலில் ஒரு பெரிய திருட்டு நடந்துருச்சாமே, அவங்க 2 பேர் கீழே அழுதுகிட்டு இருக்காங்க, மன்னிப்பு இவர்கிட்ட கேட்டு. இவர் சொல்கிறார், அதான் அந்த கேசவன் பையதான் பண்ணியிருக்கான். ஜெய்யோ, அவன் ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவன் தான் திருடிட்டானாமா, கோவிலில் எல்லாரும் பேசிக்கிறாங்க, அவனுக்கு எதிராக சாட்சிலாம் கூட இருக்குது, கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு விஷயம். சரி, அவன் தான் திருடியிருப்பான், நான் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் அந்த 2 பேரும் கதறி அழுகுறாங்க. ஐயா, அதை அவர் பண்ணலை, அதை பண்ணது நம்பியாண்டாங்கிற என் அப்பான்னு நெஞ்சிலே அடிச்சுக்கிற, எங்கள் அப்பா தான் பண்ணார், அவர் பண்ணலை, அந்த இதை அவர் பண்ணலை, அந்த கேசவன் பண்ணலை, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறார். இது கொஞ்சம் பிரபலமான கதை, வேறு மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அப்படியே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நான் யூடியூப்பில் சில பிரச்சனை வரும். இந்த கதை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். நான் எப்போவுமே வருத்தத்தில் இருக்கும்போதெல்லாம் இதை நினச்சிப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட, நீங்கள் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நம்ம என்ன பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் நமக்கு தெரியாது, அது போலனா நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால் இறைவன்கிட்ட தினமும் மன்னிப்பு கேளுங்க. ஏதோ இவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, அந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா எனக்கு சொல்ல தெரியாது, குறையுமா குறையாதா அதுவும் எனக்கு தெரியாது, குறையவும் குறையாமலும் இந்த கதை பர்சனலாக என் லைஃப்பில் ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு.
அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். இதே போல் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப பெரிய நிலம் உள்ள ஒரு மனுஷன், நல்ல வசதியானவர். அவருக்கு என்ன போராத நேரமோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு புரோக்கரை பார்க்குறாரு. எங்கள் ஊரில் வந்து என்ன பெரிய விஷயம்னா நெல், உளுந்து, பயிர், எள், கரும்பை தவிர வேறு எதுவும் அந்த மண்ணுக்கு விளையாது. அப்போ எதர்ச்சியா ஒரு புரோக்கரை பார்த்தோம். பக்கத்து ஊரில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார், 20 ஏக்கரை வந்து விற்கிறாராம். அப்போ ரேட்டு நான் சொல்கிறது வந்து 65லேருந்து 70க்குள்ளே. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு 1,60,000 சொல்கிறார். அதை கொடுத்தா இவர் வந்து நெல்லே 1,60,000 ரொம்ப சாதாரணமாக போடக்கூடியவர். அண்ணன் எந்தனு பார்த்தா எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அந்த நெல்லை வந்து எப்படியாவது அந்த இடத்த வாங்கிடலான்னு ஒரு எண்ணம். அப்போ சில நிலப்பலங்கள்லாம் என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் தேவையில்லாத வேலை பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 20 ஏக்கருக்கும் இன்னொரு தனியாக 10 ஏக்கர் கொடுக்குறாரு. அதுக்கும் பணத்தை ரெடி பண்ணிட்டு இந்த புரோக்கர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தரை காட்டியிருக்காரு. அவர் மூலயமா தான் பேச முடியும்னதும் அந்த வேண்டப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதாவது எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் போல். அவர் சொன்னது இவரு தானானதும் 2 பேரும் பேசி என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப நல்லா பழகிறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி என்ன பண்ணுறாங்க, சரின்னு அவரும் ஒத்துக்கிறேன் இடத்த கொடுக்கறதுக்கு. இப்போ 1,60,000 கொடுக்கணும். எங்கள் தாத்தா எடுத்து 1,60,000 என்ன பண்ணிட்டார், எங்கள் தாத்தாவுக்கு வேண்டப்பட்ட ஒரு பேரெல்லாம் சொல்ல விரும்பல, கொடுத்து நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருக்குது, நம்ம அடுத்த புதன்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரின்னு இவர் பணத்தை எடுத்து எங்கள் தாத்தா அவர் கையில் கொடுத்து அந்த நபர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 3 பேருமே இருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார், நேரடியாக எங்கள் தாத்தா யார்கிட்ட வாங்கணுமோ அவர்கிட்ட கொடுக்கல, வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ அவர் சரியாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அந்த இடத்த அவர் என்னையே வாங்கிக்க சொல்லிட்டார். அவருக்கு நான் பணத்தை கொடுத்துட்டேன், என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடு. அவர் இல்லை, ஏன்னா இப்போ மாதிரி ஃபோன்லாம் கிடையாதுல்ல. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. வரணுன்னா ஒரு ஆளை விட்டு தான் வரணும். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே அப்படின்னதும், நீ கேட்குறதுனா கேட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இடம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன ஒரு பணம் கேட்டார், நான் பணத்தை கொடுத்துட்டேன். நீ ஒன்று பண்ணு, எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துரு, நீ அவர்கிட்ட கேட்டுட்டு நீ என்னமோ பண்ணிக்கன்னு சொல்லி அவர் கார்னர் பண்ணுறார். இவர் என்ன அவர் கிட்டத்தட்ட ஒரு 23,000 என்னமோ பணத்தை செலவு பண்ணிட்டார். அது அவருக்கும் தெரியும். சரின்னு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறார், நான் உனக்கு திங்கக்கிழமை உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை எங்கள் தாத்தா யாரை நம்பி பணம் கொடுத்தாரோ அவர் பேருக்கு அந்த நிலம் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எங்கள் தாத்தா புதன்கிழமை தானே ரிஜிஸ்ட்ரேஷன், செவ்வாய்க்கிழமையாக போய் காலைல போய் அவரை பார்க்கும்போது விஷயம் தெரியுது, தான் ஏமாந்துட்டேன். இது அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. நீங்கள் வேணால் கேட்கலாம், இதெல்லாம் ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கே தம்பின்னு. அதை விட பைத்தியகாரத்தனமான விஷயம்லாம் அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. உடனே இவர் சும்மா இருந்திருக்கலாம், போயிட்டு போகுது நம்ம வந்து ஒரு போகம், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயல்லேருந்து வர நெல்லுக்கான சமானமான பணம் தான், அது போனால் போய் தொலைஞ்சி போகுதுன்னு விட்டுருக்கலாம். ஆனால் அவர் அதை நினைக்கல. ஏன்னா ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. நமக்கு எத்தனையோ வழிகள் இருக்கும், அந்த வழியின் வேதனையில் இவர் தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு போயிட்டார். சும்மா இருந்திருக்கலாம் என்ன கேட்டால். கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டு கேஸ் ஒரு 7-8 வருஷம் கிட்ட நடக்குது. இவரும் வக்கீல் ஃபீஸுக்கு அதை விட 2 மடங்காக கொடுத்துட்டேன்னு அவர் சொல்லி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதான் கொடுத்து கேஸ் தோத்துட்டார். அதுலேயே ரொம்ப இதாகிட்டார். இதில் என்னென்னா சரி வர இந்த கேஸுக்காக அலைஞ்சதில் சரி வர நலம்புலங்களை பார்க்கல, குடும்பம் குட்டியை சரி வர பார்க்கல, அதுலேயே ஒரு நிறைய பிரச்சனைலாம் வந்து போச்சு. அப்புறம் ஓரளவுக்கு அப்படி இப்படி தேறி ஈறி வந்து ஏதோ பண்ணி ஒரு செட்டில் ஆகி ஓரளவுக்கு நலபலனோட தான் வாழ்ந்து நல்லபடியாகவே இறந்து போயிட்டார். சரி, இதோட முடிஞ்சிருச்சா கதைன்னா இனிமேல் தான் ஆரம்பிக்குது கதையை. அந்த நபர் இருக்கார்ல, அதை ஏமாற்றி தான் பேரில் வாங்கிக்கிட்டார் இல்லையா, அவருக்கு என்ன நடந்துச்சு, அவருக்கு தன்னோட 43வது வயசில் ஒரு கையும் காலம் எடுத்துக்கிச்சு. அவர் இறந்து போகும்போது அவருக்கு 75 வயசுக்கு மேலே என்னவோ தான் எடுத்துக்கிச்சு, படுத்த படுக்கை ஆகிட்டார். அவருக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. இந்த கதையில் வர மாதிரியே தான் அவருக்கு பையன் கல்யாணம் ஆகி கரண்ட் மோட்டார் இருக்கு இல்லையா, அதை அடித்து இறந்து போயிட்டான். 2வது பையன் ஒரு பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 3 மாதம் தஞ்சாவூரில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து இறந்து போயிட்டான். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அந்த பொண்ணு அந்த வருத்தம் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டிக்கிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு பையன் இருக்கார்ல, இது பெரிய ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா சொந்தம், இப்போ நான் இருக்கேன் இல்லையா, என்னோடய அம்மா என்னை பெற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பெரியப்பார் பையன். அப்படி பார்த்தா எனக்கு பெரியமாவாக வேணும். எங்கள் அம்மாவுக்கு அக்காவா, எனக்கு பெரியமா பொண்ணு. அந்த பெரியமா பொண்ணு எனக்கு அக்காவை வராங்க இல்லையா, எங்கள் அக்காவை அந்த கடைசி பையனுக்கு கொடுத்துருக்கு. எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் அப்பா வீட்டு சைடும் எங்கள் அம்மா வீட்டு சைடுக்கும் அவ்வளோவா என்னென்ன சொந்தம் இருக்குன்னு தெரியுமோ தவிர இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா இது நடந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. அவர் இருக்கிறார், ஓரளவுக்கு நல்ல கடைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு.
அவரை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் தோணும், அவராச்சும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும். அந்த குடும்பத்தில் ஒரு வாரிசு கூட கிடையாது. இப்போ அவங்கள்ட்ட நிலபலம்லாம் இருந்திருக்கும். அவங்க மனைவி வந்து கேன்சர் ஏமாத்தினார் இல்லையா, அவங்களோட மனைவி வந்து கேன்சர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 3 மாதத்தில் அவர் பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போயிட்டார். அந்த பொண்ணு வாழ வெட்டியாக இருக்குது. இப்போவும் ஒன்று சொல்கிறான், நீங்கள் எழுதி வச்சிங்க, வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எவனையும் ஏமாத்தாதீங்க, எவனுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, எவனுக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் யாரையாவது மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா மன்னிச்சிருங்க. வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஒருத்தரை ஏமாத்தினோம்னா நாம் மட்டும் இல்லை, நம்மளோட சந்ததிகள் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ முடியும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோம்னா நாம் மட்டும் கிடையாது, நம்மளோட சந்ததிகள் கூட நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்வோம். நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பேன், தயவு செஞ்சு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது மன்னிப்பு கேளுங்க. நமக்கு தெரியாது போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், மற்றவங்களாம் என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, எதுவுமே தெரியாது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, இறைவன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறது. ஒருவேளை இறைவன் நினச்சா அதுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த பாவத்தோட வீரியத்தை குறைக்கலாம். அது தவிர வேற எதுனாலையும் நம்மளோட பாவத்தை குறைச்சிட முடியாது. வேற எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. அந்த அம்மா, அந்த கதையில் வந்த அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அப்படி ஒரு பழியாகி அப்படி ஒரு நிலைமை வரணும்னு இருந்துச்சு. ஆனால் அதுதான் சமயம்னு பயன்படுத்திக்கிட்ட இன்னொருத்தவங்களோட குடும்பம் என்ன ஆச்சு? ஒவ்வொரு வினாடியும் அவங்கள விட மோசமான வாழ்க்கை. இதை வந்து ஒரு கதையாக எடுத்துக்காதீங்க. என் வாழ்க்கையிலே இது ஒரு பெரும் உதாரணமாக நடந்திருக்கு. அதால் நான் நிறைய சமயங்களில் எனக்கு நடக்கிற பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவேன். ஏன்னா எங்கள் பாட்டி சொன்னதுலேருந்து அது என்னமோ தெரியல, சில சமயங்கள் வந்து அவ்வளோதானே பகவான் பார்த்துப்பார். கடவுளும் காலமும் எடுக்கிற குறிப்பை யாராலையும் அழிக்கவும் முடியாது, கிழிக்கவும் முடியாது. அந்த பக்கங்கள் தான். அதனால் அது தன்னோட வேலையை செஞ்சே தீரும். 2 வழி, ஒன்று இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இல்லை அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சு மன்னிப்பு கேட்கறது. எல்லாருக்கும் அந்த குடும்பம் தெரியாது, அதனால் இறைவன் ஒருவரே வழி. அதனால தான் அடிக்கடி மன்னிப்பு தினமும் கேளுங்க. தினமும் ஏதாவது ஒரு இறை நாமத்தை சொல்லி நம்ம செய்திருக்கிற பாவங்கள்லாம் குறையணும்னு சொல்லி தினமும் கேளுங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமாக கேளுங்க. இறைவன் ஒருவனால் எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடிய சக்தியும் உண்டு. அவன் ஒருத்தனுக்கு தான் அதுக்கான அதிகாரமும் உண்டு. நம்புங்க, நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.